ஹாய், என் பேர் கலாரஞ்சினி. நான் ஈரோட்லேருந்து வரேன். நான் இங்கே ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து போன வருஷம் நீட் எக்ஸாம் எழுதினேன். ஆனால் அதில் வந்து எனக்கு தேவையான மார்க் என்னால் வாங்க முடியல. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறது, என்னோடய ட்ரீமே முடிகிற மாதிரி இருந்தது. எங்கள் வீட்லேயும் சரி இது வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன், அடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு நான் பார்க்கும்போது அப்ராடில் பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருந்தது. ஸோ அதுக்கு நான் யார்கிட்ட பேசினா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு ஆர்ஜே அண்ணா வந்து நான் யூடியூப் மூலியமாக பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க வந்து எனக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், இங்கே எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லி என்னை வந்து கைட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ இங்கே வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. இங்கே எல்லாமே அந்த அண்ணன் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு இங்கே லோனுக்கு தேவையான எல்லா விஷயமும் அண்ணா பார்த்து பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. பொனஃபைட் சர்டிஃபிகேட், அப்புறம் விசா காப்பி, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் ஏர்போர்ட்டில் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓஸ்டேட் யூனிவர்சிட்டி பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இங்கே வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் விச் இஸ் வெரி குட். இப்போ வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை டவுட்டும் இருக்காது. அப்புறம் இங்கே வந்து எல்லா பொருளுமே வந்து அஃபோர்டபுள் தான். இப்போ நமக்கு எது வேணும்னாலும் நம்ம இந்தியாவில் வாங்குற மாதிரி இங்கே எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்க லோக்கல்ஸ் எல்லாம் வந்து நம்மளை ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒன்லி 14 பீப்புள்ஸ் தான். ஸோ வந்து நமக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்மளால் ஸ்டாஃப்ஸ் கிட்ட வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியும். இங்கே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்களும் நம்மளை நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க. இங்கே ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான ஹாஸ்டல் தான். அப்புறம் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லெக்சர் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. இந்த லெக்சர் கிளாஸில் வந்து அவங்க வந்து நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அதை வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க நமக்கு அந்த கான்செப்டை வந்து இன்னும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்டடீஸ் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் இங்கே அப்ராட் வரோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் இங்கே வந்து அப்ராட் வரோம், நம்மளுடைய நேட்டிவ்லேருந்து யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆர்ஜே அண்ணா மூலியமாக எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நேட்டிவ்லேருந்தே நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ஜே அண்ணாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து டாக்குமெண்டேஷன்லேருந்து விசா டிக்கெட்டு நம்ம டிபாச்சர்லேருந்து இங்கே வர்ற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அண்ணா வந்து கரெக்டாக நம்மளை கைட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எல்லாத்தையும் அண்ணாவே கிளியர் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து லோன் முதற்கொண்டு எல்லாமே வந்து அண்ணா வந்து என்னை கைட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜே அண்ணாவை காண்டாக்ட் பண்ணுங்கள்.